நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கௌதம் சகுந்தலா கிட்ட நான் மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே மாயாவோட கல்யாணத்துக்காக தான். இப்போது மாயாவோட கல்யாணமே நடக்காதுன்றப்போ நான் இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சகுந்தலா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜீவா, நம்மளால் அக்காவோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, நாம் இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஜீவா மாயாவை பார்த்து பேசுறதுக்காக ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. அங்கே ஜீவா போயிட்டு நின்றுட்டுருப்பாங்க. மாயா ஜீவாவை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ ஜீவா நேராக உள்ளே போயிட்டு மாயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜீவா அங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் மாயா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதுமே அவங்க எல்லாரும் திரும்ப போகிறாங்க. அப்போ மாயா நான் உங்கள் யாரையும் போக சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நீ என்ன அடித்தப்போ எல்லாரும் முன்னாடியும் தானே அடித்த அப்படின்னு சொல்லி மாயா கேட்கும் போது அப்போ ஜீவா சரி அன்னைக்கு நான் உன்னை எல்லார் முன்னாடியும் தான் அடித்தேன், இப்போ அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு மாயா, அன்னைக்கு நான் வேணும்னே உன்னை அடிக்கலை, ஏதோ எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால் நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டு மாயா நீ உண்மையாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குற மாதிரியே தெரியலையே, ஏதோ கேட்கணும்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது ஜீவா மாயா ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. ஆனால் மாயா கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. நீ மன்னிப்பு கேட்குறத பார்த்தா உண்மையாக கேட்குற மாதிரி தெரியல, இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அப்படி தோணுச்சா அப்படின்னு கேட்க அவங்க எல்லாம் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. பார்த்தியா அவங்க யாருக்கும் அப்படி தோணலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற என்ன நீ அப்படின்னு கேட்க நீ எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எந்திரிச்சு நிற்க ஜீவாவை முட்டி போட சொல்கிறாங்க. அப்போது ஜீவா முட்டி போட்டு ரெண்டு கையும் சேர்த்து என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு ரொம்ப தன்மையாக கேட்குறாங்க. இருந்தும் மாயா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் உட்காந்துக்கிட்டே காலை நீட்டி ஷூவை கரெக்டாக ஜீவாவோட முகத்துக்கு நேராக நீட்டுறாங்க. இந்த ஷூ கிட்ட மன்னிப்பு கேளு, இந்த ஷூ உன்னை மன்னிச்சிருச்சுன்னா நீ ஷூவையே கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நீ என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜீவாவுக்கு கோவம் வந்துடுது. உன்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன் பாரு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி எதுக்காக தெரியுமா, உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாத ஒருத்திக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் பார்த்தியா, அதுக்காக தான் நான் உன்னோட லைஃப்பில் இல்லாமல் போகிறதுக்கு அது உன்னோட விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்ப கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. இதனால் மாயா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஜீவான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மது கிட்ட ஜீவா வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறாங்க. அக்கா நான் போயிட்டு மாயா கிட்ட பேசினேன், அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அவள் என்னை மன்னிக்கலை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஜீவா, பொண்ணுங்க நீ அடித்தா அடி வாங்கிக்கிறதுக்கும் நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறதுக்கும் அவங்க ஒன்றும் ரோபோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ரேணுகா அங்கே பெருசாக ஜீவா கிட்டலாம் பேசாமல் மது நாளைக்கு நீ கிளாஸுக்கு போகணும்ல, நான் ட்ரெஸ் எல்லாம் டெலிவர் பண்ணணும், நாளைக்கு நான் அந்த பக்கம் தான் போகிறேன், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு பேசிட்டு ஜீவாவையும் கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஜீவா கிட்ட பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. இதனால் ஜீவா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. மறுநாள் காரில் போயிட்டுருக்கும் போது மது கிட்ட ரேணுகா கேட்குறாங்க, மது உனக்கு கொஞ்சம் கூட கௌதமை பிடிக்கலையா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு மது மா அவர்கிட்ட பிடிக்கிறதுக்கு என்னமா இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை உன் வாய் தான் அப்படி சொல்லுது, நீ உண்மையாக அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா பண்ண சொல்கிற, எல்லாமே கொஞ்ச நாள்லேயே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்காமா, நீ இந்த ரோட்டில் வரும்போது தான் ஆக்சிடெண்ட் பண்ண, அந்த ஆக்சிடெண்ட் நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போச்சு, இப்போ திரும்பவும் அதே இடத்துல தான் போயிட்டுருக்கோம், ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒழுங்காக நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, திரும்பவும் ஆக்சிடெண்ட் பண்ண நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அப்படியே ரேணுகாவும் மதுமிதாவும் பேசிக்கிட்டே போகிறாங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் கௌதம் வருவார். ரெண்டு பேரோட காரும் இடிச்சிரும். அதுக்கு முன்னாடி மது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அம்மா இந்த கல்யாணமே நின்றுடுச்சு, இனிமேல் இந்த மோதிரம் மட்டும் என் கையில் இருக்கக்கூடாது, அதனால் நான் இதை திரும்ப அவர்கிட்ட நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக ரெண்டு பேரும் நேருக்கு மோதிப்பாங்க.
அப்புறம் கௌதம் இறங்கினதுமே வந்து பார்க்குறாங்க. இப்போது மதுமிதா வந்துட்டு, என்ன நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் டிரைவர் இல்லையா அப்படின்னு கேட்க, ஏன் திரும்பவும் சண்டை போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மது வந்துட்டு, நானே உங்களை பார்க்கணுன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மாயா ஜீவாவோட கல்யாணமே நடக்காதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் எங்கேருந்து நடக்க போகுது, அதான் இந்த ரிங்கை உங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுமிதா அந்த ரிங்கை கழட்டும் போது அந்த ரிங் வந்து கீழே விழுந்துடும். அப்போ கௌதம் வந்து எடுக்க போவாங்க. இப்போ மது வந்துட்டு, இல்லை நீங்கள் எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன், ஏற்கனவே நீங்கள் இப்படி பண்ண போய் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மது அந்த ரிங்கை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது கௌதம் வந்துட்டு, இருங்க, என் கையில் இருக்கிற ரிங்கை நான் கழட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிங்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் அந்த ரிங்கை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சகுந்தலா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ மாயா வந்து திடீர்னு வாமிட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாமிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து லேசாக மயக்கம் வரும். மயக்கம் வரும்போது சகுந்தலா கையை பிடிச்சி பார்ப்பாங்க. அப்போ தான் மாயா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அப்போ அஸ்வினியும் கூட இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து சகுந்தலா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன நடந்துச்சு, ஒழுங்காக உண்மையே சொல்லு அப்படின்னு கேட்க, அம்மா நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு சகுந்தலா, இந்த குடும்பமானத்தையும் என் மானத்தையும் நீ வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கரெக்டாக அதே மாதிரி பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லி மாயாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது அஸ்வினி தான் வந்து தடுப்பாங்க. இப்போது சகுந்தலா வந்துட்டு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து நீ கௌதம்க்கு கால் பண்ணு அப்படின்னு அஸ்வினி கிட்ட சொல்ல, அப்போ மாயா வந்துட்டு, அண்ணன் கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், இன்னொரு வார்த்தை நீ பேசின அவ்வளோதான், நான் கௌதம்க்கு கால் பண்ண சொன்னது உனக்கும் ஜீவாக்கும் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, திரும்பவும் அவன் கூட கல்யாணமா? இங்கே பாருங்க, நான் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் என்னை எல்லார் முன்னாடியும் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா, ஏய், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான், இவ்வளோ நாள் வரைக்கும் உன் இஷ்டமாக தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி நீ இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும், உடனே நீ கௌதம்க்கு கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாயா எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க. இங்கே கௌதம் வந்து இந்த ரிங்கை கழட்ட ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ரிங்கு கழட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோட தப்பு தான், நான் தான் வந்து சைஸு சரியாக பார்த்து வாங்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு அஸ்வினி வந்து கால் பண்ணுறாங்க. அப்போது சகுந்தலா தான் வந்து கௌதம் கிட்ட பேசுவாங்க. கௌதம் எங்கே இருக்க, நீ எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி, நீ வந்து உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, மாயா விஷயமா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மாயாவா, என்னாச்சுமா, மாயாக்கு என்னாச்சு அப்படின்லாம் ரொம்ப பார்த்துட்டமாக, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஃபோனை வச்சதுக்கப்புறமா கௌதம் மது கிட்ட, அம்மா கூப்பிடுறாங்க, உடனே வர சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிங்கை கழட்ட முடியல அப்படின்னு சொன்னதுமே அப்போ மது வந்துட்டு, சரி பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் போட்ட ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. அப்போ கௌதம் வந்துட்டு, இல்லை வேண்டாம், இந்த ரிங்கை நீங்களே வச்சுக்கோங்க, இந்த என்னோட கையில் இருக்கிற ரிங்கை நான் கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரிங்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, சரி நீங்கள் முதல்ல கிளம்புங்க, என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.